வணக்கம் நேயர்களே. அதாவது நீங்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் அரிதாக சிலரால் மட்டும்தான் உரிய பதிலை கொடுக்க முடியும். அதுக்கு அவங்களுக்கு வாசிக்கின்ற பழக்கம் மட்டுமல்ல, சமூகத்தின் மீதான ஈடுபாடு கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நான் டாக்டர் ஒரு 20 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். பல ஊடகங்களை பேட்டி எடுத்திருக்கின்றேன். யார் குறித்து எந்த தலைப்பு குறித்து பேசினாலும் உடனே பதில் தயாராக கொடுக்குறாங்க. அவருடைய வாசிப்பு பழக்கம் அறிவு மட்டும் காரணமல்ல, மாறாக சமூகத்தின் மீதான ஈடுபாடு காரணமாக எந்த கேள்வியை கேட்கின்றோமோ அதற்கான தகுந்த பதிலை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நல்ல சமூகம் சார்ந்த பிரபல மருத்துவர் இங்கே வந்திருக்கின்றார். மருத்துவர் எஸ்.எம். பதுல் அவர்களை அன்போடு வரவேற்று இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சி உங்களுக்காக பேசலாமா சிறப்பு மருத்துவரோடு. டாக்டர் வணக்கம் டாக்டர். டாக்டர், நேற்று கூட அந்த தற்கொலை குறித்து ஒரு செய்தியை கேட்ட மிக அழகாக நீங்கள் பதில் கொடுத்தீங்க. டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை கணவன் மனைவி தம்பதிகள் இருக்கின்றார்கள். கணவன் ஒரு குடும்ப சூழலில் வளர்க்கப்பட்டிருக்கிறாரு. மனைவியாகப்பட்டவர்கள் வேறொரு குடும்ப கட்டமைப்பிலிருந்து வந்திருக்கிறாங்க. இருவரும் இணைந்து ஒரு இல்லற கட்டமைப்புக்குள் வருகின்ற பொழுது இருவருக்குமே கடந்த கால வாழ்க்கை என்பது இருக்கும். ஆண் கணவனாக இருக்கிறான்னா அவருக்கு ஒரு கடந்த கால வாழ்க்கை இருக்கும். மனைவி பெண்ணாக இருக்கின்றார் என்றால் அவருக்கென்று ஒரு கடந்த கால வாழ்க்கை இருக்கும். இருவருமே இணைந்து தாம்பந்தியம் புதிய இல்லற வாழ்க்கையை தொடர்கின்ற பொழுது அங்கே உண்மை என்பது சாத்தியப்படுமா? அது குறித்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க டாக்டர்? அதாவது உண்மை என்று எடுத்துக்கணும் என்றால், அதாவது உண்மை சொல்வது நல்லது தான், பாராட்டுக்குரியது, சிறப்பானது தான். ஆனால் எல்லா நேரங்களிலும் சாத்தியப்படுமா? அது சாத்தியப்படாது. இப்போ உண்மையை நீங்கள் சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம யாருடைய உண்மை சொல்வது? என்னுடைய உண்மையை சொல்வதா, உங்களுடைய உண்மையை சொல்கிறதா, இல்லை வேறு யாருடைய உண்மையாக சொல்கிறதா? யாருடைய உண்மையை சொல்கிறது? யாருடைய என்னுடைய உண்மையை கேட்குறீங்களா, இல்லை மற்றவங்களுடைய உண்மையை நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி பார்த்தா எப்படி இருக்கிறது? அப்போ எல்லோரும் உலகமும் சமுதாயம் என்ன நினைக்கின்றது? அதை நான் உன்னுடைய உண்மையை தான் நீ சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றது. ஆனால் மற்றவங்களோட உண்மையோ சமுதாயத்தினோட உண்மையோ நீ சொல்லக்கூடாது. உன் உண்மை மட்டும் தான் சொல்லணும். அப்படின்னா அர்த்தம் அது அப்படி தான் அர்த்தமாக இருக்குது. அப்படி என்றால் உண்மை சொல்லுகின்றோம். உண்மை சொல்வது எதுக்காக பொய் சொல்கிறாங்க? உண்மை சொல்வது ரொம்ப நல்லது தான், சிறப்பானது தான், ஈஸியானது, எளிதானது. உண்மை சொல்வது என்பது எளிதானது தான். ஆனால் பொய் சொல்வது என்பது கடினமான ஒன்று. ஏன் பொய் சொல்வதற்கு திறமை வேண்டும், ஞாபக சக்தி வேண்டும். அப்படி இருந்தாலும் பொய் சொல்ல முடியும். ஒரு ஸ்கில் வேணும், இல்லை பொய் சொல்ல முடியாது. கஷ்டமான ஒன்று. ஆனால் எல்லோரும் ஈஸியாக சொல்லிடுறாங்க பொய்யை. உண்மை எளிதான ஒன்று யாரும் சொல்வதில்லை. பொய் எதுக்கு பொய் சொல்கிறாங்கன்னா, பொய் சொல்வதில் சில நேரங்களில் அர்த்தம் இருக்கின்றது. அதாவது எப்படி என்றால், தன்னுடைய மானத்தை காப்பதற்கு, தன்னிலையிலிருந்து தவிர்ப்பதற்கு, விமர்சனத்தை கட்டுப்படுத்துவதற்கு, இந்த மற்றவர்களுடைய மரியாதை, மற்றவருடைய கௌரவம் காப்பாற்றுவதற்கெல்லாம் இருக்கின்றது பொய் சொல்வார்கள். அப்போ நல்லது தானே அது? அதாவது தன்னுடைய லாபத்துக்காக, மற்றவர்களை துன்பப்படுத்துறதுக்காக, தன்னுடைய லாபம் இல்லை மற்றவர்களுடைய துன்பம், மற்றவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு சொல்லும்போது தான் என்னது அது தவறாக இருக்கின்றது பொய். சிலர்கள் மறைக்கிறாங்க. பொய்யை உண்மையை மறைப்பதும் உண்டு. இப்போ இப்படி இருக்கும்பொழுது அதாவது என்ன செய்ய, மற்றவர்களை பழி வாங்க வேண்டும் என நினைத்து செய்கின்றார்கள். இதெல்லாம் வக்கிரமான ஒன்று. இதுதான் பொய்யினுடைய இதாகுது. அதாவது கணவன் மனைவி இருவருக்கிடையில் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் இணைந்து விட்டார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பழையதை நாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இல்லை. இருவரும் பழையதை பகிர்ந்து என்ன சொல்ல போகிறீங்க? என்னத்தை பார்க்க போகிறீங்க? அதிலிருந்து எந்த புத்தகம் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆக பழைய விஷயங்களை நீங்கள் கூடிய மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அன்றிலிருந்து என்று நீங்கள் திருமணம் செய்தீர்களோ அன்றிலிருந்து வருவதிலிருந்து உண்மையாக இருங்கள். அன்றிலிருந்து தான் நம்ம இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் உள்ளதை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். திருமணத்திற்கு முன் உள்ளதை நாம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது தான் நல்லது. அவசியம் இல்லை, தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல், அதாவது கணவன் மனைவி, அதாவது ஒன்றை சொல்கின்றோம். அதாவது எப்போ சொல்லுறது கூட சில கட்டுப்பாடு இருக்கின்றது. நாம் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றோம் என்றால், அதாவது நாம் அந்த சொல் அந்த மேட்டர் அவருக்கு தேவையா என்பதை பார்க்க வேண்டும். தேவையில்லை என்றால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, சொல்லலாம், அவருக்கு தேவையானதான் சொல்லலாம் என்றால், அதாவது நமக்கு தேவையில்லாதவர்களை சொல்லக்கூடாது. தேவையானதை மட்டும்தான் சொல்லணும். தேவையற்றவர்களை
நாம் வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன தேவையோ அது மட்டும் தான் பேசணும். எனக்கு தேவையானது நாம் பேசிவிட்டோம், சரிதான். அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அது தேவையானது தான், தேவையில்லாத விஷயங்களை நாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கின்றோம். அதே நேரத்தில் நாம் ஒன்று சொல்கின்றோம், அது அவர் மனதை புண்படுத்தும் சொல்லக்கூடாது. அவருக்கு தேவையானது தான், நம்ம வீட்டுக்காரர் தான், தெரிஞ்சது தான், நம்முடைய விஷயத்தை சொல்லலாம். இருந்தாலும் அது அவர் மனதை புண்படுத்துன்னு சொல்லும்போது அது சொல்லக்கூடாது. இல்லை அவர் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், அவர் வேறு மாதிரி பிரச்சனையை உருவாக்கும் என்றால் சொல்லக்கூடாது. நம்ம தெரிஞ்சிட்டு சொல்லக்கூடாது, உண்மை சொல்லணும் என்பதற்காக சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நாம் அதை தடுப்பது தான் நல்லது. ஏன்னால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் ஆபத்தான விளைவுகள் உண்டாக்கிவிடும். அதனால் எல்லா இடத்திலும் நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்பொழுது என்றால், நம்முடைய உண்மை எங்கே இருக்க வேண்டும் என்றால், நடத்தை, ஒழுக்கம், இவையத்தில் உண்மை இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அதுபோல் கணவன் மனைவி இருவர் இருக்கின்றார்கள், ஒருவருக்கு இருவர் பேசிக் கொள்கின்றார்கள், ஏதாவது ஒன்றை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். அதில் உண்மையாக இருக்கணும். நம்ம அதுக்காக எல்லாம் அவசியம் இல்லை. அதாவது அந்த உண்மை என்பது வேறு, வெளியில் உள்ள உண்மை என்பது வேறு. இது மேரேஜ் ஒரு தனி இன்ஸ்டிடியூஷன், தனி ஒரு பல்கலைக்கழகம். அது இது அங்கே சேர்க்கக்கூடாது. இதை அது இங்கே அதாவது நம்ம கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றது, மற்றதெல்லாம் இருக்கின்றது. அதில் வர உண்மை என்பது வேறு. ஆனால் திருமணத்தில் இருக்கின்ற உண்மை என்பது வேறு. நியாயம் தரும் அங்கே வேறு, இங்கே வேறு. சட்டம் என்பது அங்கே வேறு, இங்கே வேறு. ஆகவே நாம் எதை நாம் எப்படி இருக்கின்றோமோ, எதை இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், அதில் நாம் ஈடுபட வேண்டும். உண்மை என்பதற்காக நாம் எல்லா நேரத்திலும் எல்லாம் பேசிவிடக்கூடாது. ஆகவே உண்மை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பது அது இல்லை, கட்டாயம் இல்லை. மிக அற்புதமான ஒரு பதிலை கொடுத்துருக்குறாங்க. இந்த பதிலிருந்து எனக்குள் ஒரு கேள்வி என்பது வந்திருக்கிறது. அந்த கேள்வியை நாளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த கேள்விக்கான பதிலை டாக்டர் எப்படி அணுக போகிறாங்க, இதற்கான விடையை நாளைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர் பிரபல மருத்துவர் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இது கமலா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கி கொண்டிருக்கின்ற மருத்துவ நிகழ்ச்சி உங்களுக்காக. மீண்டும் அதை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.